ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சொதி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் எல்லா இதுக்குமே சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி, மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து ஸ்பெஷல் வந்து தேங்காய் பாலில் தான் சேர்ப்புறோம். அதனால் ஒரு முழு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் வெங்காயம் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பாசிப்பருப்பை வந்து குக்கரில் வந்து சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொலையாக வர வரைக்கும் வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம சொன்ன காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு வாணலியில் வந்து தண்ணி விட்டு இந்த காய்கறிகளை வந்து நம்ம வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேகட்டும், காய்கறிகள் வந்து வேகட்டும். இன்னொரு சைடில் வந்து நம்ம வந்து இஞ்சும் மிளகாவும் காமிச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய்கறி வந்து பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். காய்கறிகளுக்கு மட்டும் போடுங்க. ஸோ உப்பு போட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து 3 விதமான பால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை பால் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா திக்கான பால். அப்புறம் 2வது எடுத்தது, அப்புறம் 3வது எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ 3வது எடுத்த பாலை வந்து நம்ம வந்து அந்த காய்கறிகள் வெந்துட்டுருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து நான் வந்து ஆட் பண்ணி வேக வைக்க போகிறேன். அப்போ அந்த தேங்காய் பாலில் வந்து அந்த காய்கறிகள் எல்லாம் வேகும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா செமையாக தூக்கி கொடுக்கும். ஸோ 3வது பாலை வந்து நான் வந்து சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் காய்கறிகள் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நல்லா மசிச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மசிச்சு எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு வாணலியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சொன்னோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை வந்து அந்த 2 வெங்காயம் நான் போடல, 1 வெங்காயம் தாங்க சேர்த்துருக்குறேன். அதை வந்து நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது காய்கறிகள் வந்து வெந்துருச்சு. அதை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இஞ்சி, பச்சை மிளகா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச பருப்பையும் அது கூட சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ 2வது பால் வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து வேகட்டும். அதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்லே அந்த திக்கான பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் மேலே வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவி நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வந்து அதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டவ் ஆனில் இருக்கும்போதே பண்ணாதீங்க, குழம்பு வந்து தெரிஞ்சிரும். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க சொதி குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.